பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையிலே உதிக்கிறது, மாலையிலே மறைகிறது. சந்திரன் ஆரம்பமாகிறது, அது காலையிலே மறைகிறது. இதுதான் இயற்கையின் சுழல். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை என்று சொன்னால், இதுவரை சூரியன் மூலம் உனக்கு வெளிச்சம் வந்திருக்கலாம், சந்திரன் மூலம் உனக்கு சில பயன்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் இயற்கையினால் காலை வரும் மாலை போகும், மாலை வரும் காலை போகும். இதுதான் இயல்பு. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன் சூரியன் இனிமேல் மறைவதில்லை என்று சொன்னால், மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இனி சூரியன் மூலமோ சந்திரன் மூலமோ உனக்கு வெளிச்சம் வராது. அந்த இடத்தில் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அந்த சூரியன் உன் வாழ்க்கையில் இனி மறைவதில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இனி கர்த்தர் உனக்கு சூரியனாயிருக்கிறார், கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். எனவே அவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை உனக்கு வெளிச்சமாகவே இருப்பார். உன் வாழ்க்கையில இனி இருளே இல்லை. உன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆசீர்வாதம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் சூரியன் மறைந்து விட்டதே என்று ஒரு துக்கம், என் சந்திரன் மறைந்து விட்டதே என்று ஒரு துக்கம். இந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள், உலகத்தின் சூழ்நிலைமைகள், அல்லது நீங்கள் இயல்பாக இயற்கையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் வரவில்லையே என்கிற ஒரு துக்கம் உங்களுக்கு இருக்கலாம். இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளினாலே அல்ல, சூரியனினாலே வருகிற நன்மை அல்ல, சந்திரன் மூலமாக வருகிற நன்மை அல்ல, இனி நித்திய சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். அப்படியானால் இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்க நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணி இனி நீ கழிக்கும் நாட்களாக, ஆர்ப்பரிக்கும் நாட்களாக, ஆனந்திக்கும் நாட்களாக கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. எங்கெங்கே என்னென்ன நன்மைகள் யார் மூலமாக எப்படி வரும், இதுதான் எனக்கு வரவேண்டியது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் ஆண்டவர் கட் பண்ணிவிட்டு, இனி அவர் உனக்கு அந்த நன்மையாக இருப்பார். அவர் அந்த எதிர்பார்ப்புக்கு காரணராக இருப்பார். அந்த எதிர்பார்ப்பை காட்டிலும் டபுள் மடங்கு அவர் ஆசீர்வாதங்களை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக. அவர் காலையில வந்தா சாயந்தரம் மறைகிற சூரியன் அல்ல. அவர் ஒரு முறை உன் வாழ்க்கையில் வந்தால் நிரந்தரமாக சூரியனாக உனக்குள்ளே இருக்கிறவர், நிரந்தரமாக சந்திரனாக உனக்குள்ளே இருக்கிறவர், வந்து போகிறவர் அல்ல, சுழற்சி முறையில் மாறிக்கொண்டிருக்கிறவர் அல்ல, மாறாத சூரியனாக, மாறாத சந்திரனாக உனக்கு வெளிச்சமாக இருப்பார். இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உதிப்பதற்காக நன்றி. இனி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீர் மறைவதில்லை. நீர் தோன்றினால் ஒருபோதும் மறைகிறவர் அல்ல. நீர் தோன்றினால் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அதை நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள, கர்த்தராலே என் காரியம் ஆகும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாள் முழுவதும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்யும். யாரெல்லாம் எதை குறித்து கலங்கி துக்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. நித்திய வெளிச்சமாக நீர் இருந்து அவருடைய வாழ்க்கையின் இருள்களை பிரகாசமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.